வணக்கம் தமிழ் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம ஃபோட்டோ எடுப்போம் நம்ம ஃபோனில், ஸ்மார்ட் ஃபோனில். அது எடுத்தது எல்லாமே நம்ம ஃபோனில் ஸ்டோர் ஆகிக்கும். திடீர்னு சப்போஸ் அது டெலீட் ஆன பட்சத்தில் அது எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை ஐத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபோன் சம்மந்தமாக நம்ம சேனலில் காத்துன்னு இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதான் நம்ம சேனல். இந்த ரெட் கலர் பட்டன் ஐத்தி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோ கான்செப்ட்குள்ளே போகலாம். அதாவது இந்த டிஸ்க் டிஞ்சர் அப்படின்ற இந்த ஆப் மூலிமா தான் நம்ம ரெக்கவர் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸி தான். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துனே வாங்க. இதோடைய லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இல்லைனா நீங்கள் இந்த டிஸ்க் டிஞ்சர் அப்படின்ற நேம் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போட்டாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இன்டர்ஃபேஸ் காட்டிடுறேன். இப்படி தான் வரும். நீங்கள் ரூட் பண்ண செல்லுக்கும் ரெக்கவர் பண்ணலாம், ரூட் பண்ணாத செல்லுக்கும் பண்ணலாம். அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ரூட் பண்ண செல்லுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெக்கவர் ஆகும். ரூட் பண்ணாத செல்லுக்கு வந்து ஒரு 80%, 85% கிட்டத்தட்ட ஆகும்னு சொல்லலாம். ஸோ இந்த 15% ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரூட் பண்ணியிருந்தால் ரொம்ப கான்ஷியலான, அதாவது ரொம்பவும் செக்யூரான ஃபோட்டோ கூட எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால தான் ரூட். ஓகேங்களா? சரி, நான் ஸ்டார்ட் பேசிக் ஃபோட்டோ ஸ்கேன், அதாவது என் ஃபோன் பார்த்திங்கன்னா நோ ரூட்டு. இது அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஸோ அப்படி கிளிக் பண்ண உடனே டிடெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் இந்த ஆப்பு. டெலிட் ஆனது எல்லாமே கிட்டத்தட்ட கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிடெக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்திங்க, 1000 அது போயிட்டே இருக்கும், ஏறினே இருக்கும். கிட்டத்தட்ட நான் இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், 10,000 மேலே போச்சு. ஸோ வீடியோவோட இமேஜும் ஒரு சிலத்து வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு சில இமேஜ் மட்டும் அந்தமாரி வரும். மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் டெலீட் பண்ண கேமராவில் எடுத்தது நிறையா வரும். இப்போ வந்து ஒன்றுமே இல்லை, நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோ உங்களுக்கு ரெக்கவர் வேணுமோ ஸோ அதெல்லாம் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு சாம்பிளுக்கு நான் ஒரு 5 ஃபோட்டோ நான் ரெக்கவர் பண்ணி காட்டுறேன். ஓகே, 5 ஃபோட்டோ டிக் பண்ணிவிட்டு ரெக்கவர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அப்படி தான் ஆப்ஷன் கேட்கும். 3 ஆப்ஷனு would be like recover the file, எதில் மூலிமா நீங்கள் சேவ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குது. ஸோ நான் வந்து செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன ஸ்டோரேஜ் வச்சுருக்கீங்களோ அதுக்குள்ளே போய்டும். உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜ் வச்சுருந்தா ஃபோனுக்கு போய்டும், மெமரி கார்டில் வச்சுருந்தா மெமரி கார்டுக்கு போய்டும். ஸோ இப்போ இந்த மெமரி கார்டு தான் இருக்குது. மெமரி கார்டில் தான் என்னுடைய ஸ்டோரேஜ் எல்லாமே வச்சுருக்கேன், ட்ரான்சன்ட்டு. சரி, நான் ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ரெக்கவரின்னு போட்டுக்கிறேன். ரெக்கவரி நியூ. ஓகேங்களா? ரெக்கவரி நியூன்னு ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த ஃபோல்டர் வந்து ஓகே, ரெக்கவரி நியூ அப்படின்ற ஃபோல்டரில் வச்சு செலக்ட் கொடுத்துட்றேன். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க மேலே என்ன வந்திருக்கு, ஃபினிஷ். அதாவது 5 ஃபைலும் நாங்கள் ரெக்கவர் பண்ணது ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த 5மே ரீசெண்டில் காட்டுது மெமரி கார்டில். ஸோ நான் பேக்கில் வந்து கேலரியில் காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா நான் சில பேர் ஃபேக்கு நம்ப மாட்டாங்க, அவங்களுக்காக நான் என்னுடைய கேலரிலையும் போய் காட்டுறேன். அந்த ஃபோல்டர் நேம் போட்டே வரும். இப்போ செகண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், அந்த 5 ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணி ரெக்கவரி பண்ணேன் இல்லையா? ஸோ அது என்னுடைய கேலரியில் நீங்கள் இப்போ கண்குளிர பார்க்குறீங்க. ஸோ இதுதான் அந்த ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக கன்ஃபார்மாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா வீடியோ உங்களுக்காக காத்துன்னு இருக்குது. ப்ளீஸ் பி சப்ஸ்கிரைப். பை பாய், see you later. இதோட புதிய வீடியோ சந்திக்கிறேன்.